அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 14 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 51 புள்ளிகள் சரிவடைந்து 9852 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 76 புள்ளிகள் சரிவடைந்து 5890 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவராலாக கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் யூஎஸ் ஈரானுடைய அந்த டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. ரெண்டு தரப்புலையும் மிசைல்ஸை மாறி மாறி பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸில் இன்னும் ஒரு இன்டென்சிஃபையான ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட்ஸு ரொம்ப கன்சர்னாக இருக்குது. யூஏஇயில் உள்ள ஷேர் மார்க்கெட்ஸில் நம்ம துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டு 1.25% வரைக்கும் டவுன் ஆகி முடிவடைஞ்சிருக்கு. நம்ம அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 0.5% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. எமிரேட்ஸ் என்பிடி மார்க்கெட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 1.25% வரைக்கும் உயர்வடைந்து இப்போ 2.5% டவுனில் முடிவடைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய ஐடிபிஐ பேங்குடைய கண்ட்ரோலிங் ஸ்டேக்கான 60% ஸ்டேக்கை வாங்குறதுக்கு கனடாவை சேர்ந்த ஃபேர்ஃபாக்ஸ் ஃபைனான்ஷியல் நிறுவனமும் துபாயை சேர்ந்த எமிரேட்ஸ் என்பிடி நிறுவனமும் அவங்களுடைய பிட்டிங்கை கொடுத்துருக்கிறதா ஐடிபிஐ பேங்குடைய அஃபிஷியல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரோலிங் ஸ்டேக்குக்கான ஓவரால் வேல்யூவேஷன் மொத்த வேல்யூவேஷன் $9.77 பில்லியன் பேங்க் ஐடிபிஐ பேங்குடைய அஃபிஷியல்ஸு பிட்டிங்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிட்டிங்கில் முதல்ல ஃபேர்ஃபாக்ஸ் நிறுவனம் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா எமிரேட்ஸ் என்பிடி முன்னாடியே ஆர்பிஎல் பேங்க்குடைய ஒரு ஸ்டேக்கை வாங்கினதுனால அவங்க இதில் கலந்துக்கல. இப்போ அகெயின் எமிரேட்ஸ் என்பிடியும் இந்த பிட்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் எமிரேட்ஸ் என்பிடி இன்றைக்கி மார்க்கெட்டு வர்த்தக இடையில் ஒரு 1.5% வரைக்கும் உயர்வை சந்தித்தது. எமிரேட்ஸ் என்பிடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் இந்த மெய்னாட் ரீஜியனில் முதல் பேங்காக பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிராஸ் பார்டர் யூஎஸ்டி பேமெண்ட்டை பார்ஷியர் நெட்வொர்க் மூலமாக பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ஷியர் நெட்வொர்க் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக மல்டி கரன்சி கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் நெட்வொர்க்காக இருக்குது. இந்த நெட்வொர்க் மூலமாக மெய்னாட் ரீஜனில் முதல்ல எமிரேட்ஸ் என்பிடி தான் ஃபஸ்ட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமான ஒரு யூஎஸ்டி பேமெண்ட்டை ஜேபி மார்கன் பேங்க்கில் பண்ணியிருக்காங்க. இதில் பெனிஃபிஷரி மற்றும் செட்டில்மெண்ட் பேங்க்கு ஜேபி மார்கன் பேங்க்கை வச்சு பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய பேமெண்ட் இன்னோவேஷனில் ஒரு லீடர்ஷிப் மைல்கல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய துபாய் கான்ஃபரன்ஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுஏஇ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு சேஃப் ஹேவனாக இப்போவும் இருக்குது. செக்யூரிட்டி, சேஃப்டி மற்றும் ரெசிலியன்ஸில் நம்பர் 1 இடமா துபாய் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. துபாய் போன 2025 யுஏஇ மொத்தம் $48.24 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கியிருக்கிறாங்க. இது ஓவரால் கல்ஃப் ரீஜியனில் இதுதான் டாப் நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் போன வருஷத்தில் வேர்ல்டு லெவலில் 9வது இடம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கினதில் யுஏஇ 9வது இடத்துல இருக்குது. யுஏஇயை சேர்ந்த குளோபல் எஜுகேஷன் டெக்னாலஜி லீடரான அலஃப் எஜுகேஷன் அவங்களுடைய டீச்சர்ஸுக்கு ஏஐ பவர்டு எஜுகேஷன் என்ஹான்ஸ்டு கிளாஸ் ரூம் டூலை டீச்சர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டூல்ஸ் மூலமாக டீச்சர்ஸ் ரியல் டைமில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு அதை மானிட்டர் பண்ணி அதில் அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்றத பண்ண முடியும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டூல் மூலமாக டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதெல்லாம் இம்மீடியட்டாக ஸ்பாட்லேயே கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி ஓவராலாக 84,000 டீச்சர்ஸுக்கு
19,000 ஸ்கூலில் இருக்கிற 84,000 டீச்சர்ஸ் 2 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் மற்றும் எமிரேட்ஸ் உடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ் காங்க்ளமரேட்டான எட்ஜ் குரூப்பும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU எதுக்காகனா எட்ஜ் குரூப்புடைய எம்ப்ளாயீஸ் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலிஸ் புர்ஜில் ஹோல்டிங்ஸ் உடைய GCCயில் உள்ள எல்லா ஹெல்த் கேர் சர்வீஸ்லேயும் வந்துட்டு டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய இன்சூரன்ஸு இன்லைன் வித் இன்சூரன்ஸ், அவங்களுடைய இன்சூரன்ஸு இந்த புர்ஜில் ஹோல்டிங்ஸில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் எல்லா கிளினிக்ஸ்லேயும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் பியூர் ஹெல்த் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக அவங்க ஒரு வெல்னஸ் ஹெல்த் லாஞ்சிவிட்டி ட்ரைவன் லிவிங் என்வரான்மெண்ட்ஸ்னு ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இதில் என்னென்னா ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் இனி அப்கமிங்காக டெவலப் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் வந்து அவங்களுடைய அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு பியூர் ஹெல்த்து ஒரு சில முக்கியமான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வெல்னஸ்ஸு மற்றும் ப்ரிவென்டிவ் கேர் கொடுக்கறதுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக இந்த அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க டெவலப் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து UAE ஒரு கோலான ஃபியூச்சர் குளோபல் ஹப் ஃபார் ஹெல்த் லாஞ்சிவிட்டி அண்ட் சஸ்டைனபிள் லிவிங்கிற அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. BHM கேபிட்டல் சில கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அல்ஃபா தாபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 dirhams 85 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 8 dirhams 51 fils. ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 dirhams 77 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 8 dirhams 80 fils. NMDCக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 22 dirhams 74 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 23 dirhams 60 fils. அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 dirhams 84 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 dirhams 50 fils. அபுதாபி கமர்ஷியல் பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 14 dirhams 48 fils. இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 16 dirhams. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ராசல் கைமா கம்பெனி ஃபார் ஒயிட் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் 99 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 dirhams 34 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ரெஸ்பான்சிபிளஸ் ஹோல்டிங்ஸ் 2 dirhams 12 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. ஃபெர்டி குளோப் 2 dirhams 69 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. நேஷனல் கார்பரேஷன் ஃபார் டூரிசம் அண்ட் ஹோட்டல்ஸ் 1 dirhams 50 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் 7 dirhams 33 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 55 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்வெஸ்ட் பேங்க் 2 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. கிரைன் ஷேர்ஸ் UAE 1 dirhams 162 dirhams 60 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அபுதாபி போர்ட்ஸ் 4 dirhams 84 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 3 dirhams 25 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 8.25% உயர்வு. அராமேக்ஸ் 1 dirhams 70 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 dirhams 7 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 2 dirhams 22 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 3 dirhams 70 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். BHM கேபிட்டல் 1 dirhams 4 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. தாலிம் ஹோல்டிங்ஸ் 3 dirhams 12 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. வாட்டானியா இன்டர்நேஷ்னல் 64 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் 65 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 dirhams 82 fils முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி.
அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கெட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.